Welcome to Tamil Travelins, your gateway to exciting adventures. Hello guys, welcome back to the channel Tamil Travelins. இன்றைக்கு நாங்கள் எங்கே போக போகிறோன்னு சொன்னால் இன்னொரு குளிர்ச்சி இடம் தான் நிதன்வலைன்னு சொல்லி தல்பிட்டியன்ற ஒரு ஏரியா ஹெலியகொடையிலிருந்து தெஹியோ வீட்டைக்கு போகிற ரோட்டில் ஹெலியகொடையிலேருந்து தெஹியோ வீட்டே போகிற ரோட்டில் வந்து இடையால திரும்பி பனாவலை பூவக்பிட்டி சைடுக்கு போகணும். பூவக்பிட்டியில் பறக்கடுவு சைடுக்கு போகணும். அந்த ரோட்டில் போகக்குள்ள ஒரு இடம் தான் தெல்பிட்டியண்டு. அந்த இடத்துல உள்ள ஒரு ஆறு நிதன்வலைன்னு சொல்லி பட்டா வியூ, வேறு லெவல் வியூ. அது குளிச்சதுக்கும் நல்ல ஒரு இடம். ஒரு சைடில் தான் சேஃப், மற்ற சைடு வந்து கொஞ்சம் தர்ப்பமான இடம். இன்றைக்கி நாங்கள் அதை வந்து விசிட் பண்ணி போய்த்து பார்ப்போம். கைஸ், சேம் பிளேஸ், என் இன்ட்ரோ பண்ணின அதே இடம், அதே இடத்துல இருந்து தான் நான் இன்றைக்கும் இந்த வீடியோவையும் ஸ்டார்ட் பண்ணுவேன். கைஸ், இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், நான் இந்த இடத்த அடிக்கடி சூஸ் பண்ணதுக்கான காரணம் நல்ல ஒரு வியூ பாயிண்ட். அது ஒவ்வொரு டைமுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரியான வியூவை வந்து இந்த இடம் தார. ஸோ அதால் தான் நான் உண்மையிலே இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணதுக்கான காரணம். இந்த இடம் வந்து இப்போ புதுசாக தான் இது கவர்மெண்ட்டால் தான் இது வந்து கெட்டினது. காரணம் என்ன சொன்னால், இன்னொரு லேண்ட்ஸ்லைட் ஆனதால். பட் ஸ்டில் இந்த இடம் வந்து வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். இன்னும் கொஞ்சம் மேலிருந்து பார்த்தா இன்னும் நல்ல வியூஸ் வந்து உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும். ரைட் கைஸ், நான் அந்த நிதன்வலைன்ற இடத்துலேருந்து உங்களை மீட் பண்ணேன். கைஸ், ஹெலியகொடை டவுன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் மட்டும் வரக்குள்ள இந்த ஜங்ஷன்லேருந்து வலதுக்கு போடணும் கைஸ். வலதுக்கு போட்டால் தான் அந்த நிதன்வலை ஆற்றுக்கு போகிற பறக்கடுவுக்கு போகிற ரோடு வந்து வாருது. ஸோ நாங்கள் இப்போ அந்த ரோட்டில் போட போகிறோம். அரவுண்டு 2 கிலோமீட்டர் கிட்ட மட்டும் போகணும். போய்த்து தானே அந்த இடம் வார. நான் அந்த இடத்துக்கு போய்த்து வீடியோ கண்டினியூ பண்ணேன். கைஸ், இந்த ஆற்றுல வந்து நிறைய இடத்துல வந்து குடிச்சு ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஃபேவரட்டான பிளேஸை வந்து தெரிவு செஞ்சு அவங்க அதில் வந்து குளிச்சிய. ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பிளேஸ். இந்த ரோட்டில் தொடர்ந்து வாகனம் வைத்து கொண்டே கொஞ்சம் கவனமாக சொல்லுங்க. இந்த இதுக்கு மத்தியில், இந்த ரப்பர் தோட்டத்துக்கு மத்தியில் சரியாக அந்த இடத்துல தான் ஆறு ஓடுங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு டீம் வந்து அந்த இடத்துல அவங்க வீடியோ ஷூட் பண்ணி கொண்டிருந்ததால் நான் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் முன்னுக்கு வந்து இந்த வீடியோவில் ஷோ பண்ணுவேன். ஆனால் நாங்கள் போக வேண்டிய நிதன்வலை என்ற இடம் வந்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும் போகணும். இந்த ரோட் கொஞ்சம் பம்பி தான். பட் வந்தால் நல்ல என்ஜாய் பண்ணிவிட்டு போக வேண்டிய ஒரு பெஸ்ட் பிளேஸ், மஸ்ட் விசிட்டான ஒரு இடம். நான் உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாத்தையும் வந்து பின் டவுன் த டிஸ்கிரிப்ஷன்
உங்களுக்கு செக் பண்ணிடும். see you there guys. நாங்கள் அந்த ஆட்டை கொஞ்சம் தாண்டி மேலுக்கு வந்துட்டோம். என்னன்னு சொன்னால் இந்த கொஞ்சம் உங்களுக்கு இந்த வியூ காட்டுறதுக்காகத்தான். நல்ல வியூ உள்ள ஏரியா, பச்சை பசையிலேருந்து உள்ள ஒரு ஏரியா இது. யா இந்த இடத்துக்கு போனால் அங்கே பள்ளத்தால் காணு ரிவர். என்ன தெரியும் உங்களுக்கு வீடியோவில் காணுவோ தெரியா, பட் ஓகே. இது ஒரு தேயிலத்தோட்டம். அந்த இடத்துல எல்லாம் தேயிலத்தோட்டம் தான். தேயிலத்தோட்டத்தில் இப்படியே இந்த ரோட்டில் வந்து இந்த கான்கிரீட் ரோட்டில் அப்படியே பள்ளத்துக்கு இறங்கினால் பள்ளத்துக்கு இறங்கத்தோடே பார்க்கிங். அதுலேருந்து எல்லோரும் பைக்குகள் வாகனங்கள் எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். நான் ஐனே வைத்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இந்த இடத்துல வண்டியை போட்டாச்சு. நல்ல ஒரு பசந்த கார்டனிங் பண்ணிக்க ஒரு இடம். இதுக்கு பிறகு வந்து அந்த நிதம் வலைன்ற இடத்துக்கு அந்த ஆற்றுக்கு வந்து உண்மையிலே ஒரு ட்ரெக்கிங் தான் பண்ணணும். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், அந்த ட்ரெக்கிங் நாங்கள் பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் கைஸ் இந்த நிதம் வலை போகிற ரோட் தான் இது. அந்த பைக் போகிற சைட் தான் ஹெலிகோட வண்டி அந்த இடத்துல போட்டுட்டு, இதுவும் நிதன்வலை அந்த ஆற்றுலேருந்து வந்து சேர ஒரு சின்ன ஒரு பிரான்ச் தான். இந்த இடத்துல பைக்கெல்லாம் பார்க் பண்ணிச்சு போடிய மாதிரி உள்ளுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் எங்களோட ட்ரக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படியே ட்ரெக் பண்ணி ஒரு காட்டு ரோடு இதில் வந்து போகணும். இந்த இடத்துல வந்து பைக் பார்க்கிங்க்கு வந்து ஒரு ரோட்டில் வந்து 60 ரூபா எடுக்கதாமன்னு சொல்லி சிங்களத்தில் போட்டுக்குது. ரைட், இதுதான் அந்த ரோடு. அந்த ரோட்டில் இருந்து இப்படி மேலுக்கு ஏறி நாங்கள் இப்படி போகிறது. இதெல்லாம் வந்து ஹிடன் ஜெம்ஸ் தான். ஏன்னா பெரும்பாலான ஆட்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால், அப்பார்ட் ஃப்ரம் ஹெலியை கூட இந்த சரௌண்டிங்கில் உள்ள ஆட்களுக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியும் இந்த இடம். ஸோ லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். இதுதான் நான் ஒருக்கா காட்டின அந்த பிரான்ச் ஆறு. ரைட், நாங்கள் போகிறதே ஒரு பிரான்ச் ஆறு தான். எல்லாம் கிளனிக்கு போய்த்து ஜாயிண்ட் ஆகுது. நான் அன்றைக்கு கம்பி அடின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோ பார்க்காத ஆட்கள் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுன்னு பாப்அப் பட்டனில் அதை வந்து போய்த்து பாருங்க. கம்பியடி வந்து இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் பள்ளத்துக்கு. ஸோ வந்து நாங்கள் கொஞ்சம் மேலுக்கு வந்திக்கிறேன். ஸோ ஹெலிகோட வந்து ரத்னபுரம் டிஸ்ட்ரிக்ட ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ஊர். ஸோ இந்த இடத்துல நிறைய இடங்களில் வந்து எல்லாருக்கும் தெரியும். மெனிக் தான் இங்கே தேடி ஜெம் ஸ்டோன்ஸ் தேடி தான் இந்த இடத்துல எல்லாம் இந்த ஏரியாவில் மெயின் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணு அதுகளுக்கு தான். ஸோ அதால் வந்து மெனிக் பத்தல்கள் தான். மெனிக்குன்னு சொல்லி வந்து சிங்கள சொல், ஜேம்ஸுக்கு வந்து சிங்களத்தில் சொல்லு மாணிக்கம் தோண்டக்கூடிய ஒரு குழிகள் வந்து பத்தல்னு சொல்லு. ஸோ அதில் வந்து நிறைய டைப்புகளுக்கு நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன். சவுண்டு விளங்குதோ தெரியா கைஸ், பட் கைஸ் கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸுகள் எடுக்கணும். ஹோப்ஃபுல்லி நான் வந்து ஒரு மைக் ஆர்டர் பண்ணிக்கிறேன். போயாட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அல்ல, சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான். என்னோட சேனல் சீரிஸி சேனல் கொஞ்சம் க்ரோ ஆகி வரக்குள்ள நாங்கள் டிஜேக்கோ இதுக்கோ போவோம். பட் ஃபார் நாவ் நான் வந்து போயோட அந்த இதைத்தான் பிளான் பண்ணிக்கிறேன். இதுதான் அந்த ஆறு. பட் லெட்ஸ் கோ, இந்த வழியால் போவோம். யாரோ இதை அடைச்சி வச்சுக்கிற. ரைட்,
வந்து பார்ப்போம். எஸ் வீக்கன் தான் அந்த ஆறு. இதுக்கு வந்து ஒவ்வொரு பர்பஸுக்காக இந்த இடத்துக்கு ஆட்கள் வாரேன். யூடியூப் சேனல் ஒன்று செய்கிறது தான் போல. ட்ரோன் ஒன்று ஃப்ளை ஆகிட்டு இருக்குது. இந்த சவுண்டுக்காகவே வரலாம். எப்படி கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். அந்த இடத்துல ஒரு டீம் வந்து ஒரு கேம் ஒன்று விளையாடுற மாரி விளங்கு. இது வந்து ஒன் ஆஃப் த என்ன சொல்லு நேச்சுரல் பூலுன்னு சொல்லலும். அந்த பொடிய மரம் விளையாடிட்டு இருக்கிற இடம் மட்டும் ஓகே. அதுக்கு அங்கெல்லாம் போனால் நல்ல தால்பம். ஸோ வார ஆட்கள் வந்து நீச்சல் தெரியுமான ஆட்கள் மட்டும் அங்கே போகும். அதுவும் என்னையை பொறுத்த வரைக்கும் ஆழமறியாமல் காலை விடாது தான். ஏண்டா புகாமிச்சயம் மட்டும் நல்லது. அப்போ தான் உங்களுக்கு உங்களோட சேஃப்டியை வந்து இது பண்ணிக்கொள்ளணும். இப்போ இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் அண்டத்தால் கொஞ்சம் பொடி மாறு வந்துக்கிறேன். ஸோ அவங்க வந்து அவங்களோட இதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவோம். நாங்கள் வந்து இதிலே இவருடைய அடுத்த சைடுக்கு போவோம். கைஸ் எப்படி வீடியோ இது ஒரு நல்ல ஒரு இடம். என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து குளிச்சுட்டு பெரும்பாலும் வந்து இந்த இடத்துக்கு வார ஆட்கள்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் வாரன்னு சொன்னால் தெரியும் தானே அவங்க வார நோக்கம். பட் வந்து ஃபேமிலியாக வார ஆட்கள் வந்து இன்றைக்கி வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து இந்த இடத்துல குளிச்சுட்டு தின்னுட்டு ஃபேமிலியோடு ஒரு டைம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வார. பட் பெஸ்ட் வியூ இந்த இடம். மீன் கல்லுகளுக்கு இடையால் தண்ணி ஓடுது. சின்ன பிள்ளைகளுக்கு கண்டாலும் வந்து குளிச்சுட்டு போகிறதுக்குரிய ஒரு நல்ல ஒரு வசதி. ஸோ இந்த இடத்துக்கு மறக்காமல் வாங்குவோம். நான் இதில் வந்து இந்த லொக்கேஷனை வந்து டவுனில் பின் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுவேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணுவேன்.
ஸோ யூ கேன் செக் அண்ட் கம் அண்ட் என்ஜாய். இந்த வியூ இன்னும் பாருங்கள் கைஸ். தண்ணியும் நல்ல கூல். ஸோ வந்து என்ஜாய் பண்ணதுக்கான ஒரு பெஸ்ட் பிளேஸ். நேச்சுரல் பூல் கைஸ். இந்த இடம் வந்து இந்த கல்லுக்கொடைக்கு முன்னுக்குள்ள இடம். அதினை பொடிய மாதிரி குளிச்சுட்டு இடமெல்லாம் வந்து வேறு லெவல் குளிச்சதுக்கான இடம். சின்ன பிள்ளைகளுக்கும் வந்து குளிச்சுட்டு போயிடும். தண்ணியோட மட்டமும் கொஞ்சம் குறவு. உங்களுக்கு இன்னும் அல்பமான இடம் ஆழமான இடம் தேவைண்டா கொஞ்சம் அந்த இடத்துக்கு மாதிரி போனால் அந்த இடம் வந்து இன்னும் நல்ல கேமரு வந்து அல்பம் ஆழமான இடம். ஸோ இப்போ ஈவினிங் என்றதால் எல்லோரும் வந்து இந்த இடத்துக்கு போகிற இப்போ ஆல்மோஸ்ட் 5:30 ஈவினிங். பட் ஸ்டில் நல்ல வியூ இந்த இடம். உங்களுக்கு இன்னொரு ஷாக்கிங் அப்டேட் என்னென்னு சொன்னால், லாஸ்ட்டாக வந்த வெள்ளம் வந்து அந்த இடத்துல தேயிலத்தோட்டத்தில் கொஞ்சம் கிளியரான வாக்குது. அந்த மட்டத்தால் போனேன். அதாவது இந்த தண்ணீர மட்டத்திலிருந்து ஒரு 7-8 அடிக்கு மட்டும் சிரத்தால் இந்த இடத்துல தண்ணி போனது. ஸோ மழை காலத்துக்கு வந்து தண்ணி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ திடீரென்று நாங்கள் எதிர்பார்க்காத டைமில் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஏண்டா வந்து இதில் மழையோட இது வந்து எங்களுக்கு ஒரு நாளும் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ரத்னபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து மழையை வந்து ப்ரெடிக்ட் பண்ண ஆக கஷ்டம். ஏன்னா இன்றைக்கு கூட நான் ஷூட் பண்ணதுக்கான வெளியிறங்க ரெடியாக எங்களோட வீட்டு ஏரியாவில் வந்து மழை. பட் ஸ்டில் நான் வந்த காரணம் என்ன சொன்னால், எனக்கு தெரியும் சில நேரம் இங்கே மழை இருக்காதுன்னு சொல்லி கெஸ் பண்ணி வந்தேன். இந்த கெஸ் வந்து ரியல் என்ன சொன்ன சரியாக தான். இந்த இடத்துக்கு மழை இல்லை, ஆனால் ஸ்டில் உங்களுக்கு வானத்தை பார்த்தா விளங்கு. ஸோ அந்த ஏரியா மெஹலிகோட சைடுக்கு வந்து மழை இருட்டிக்கொண்டு தான் இருக்குது. இருட்டிக்கொண்டுன்னு சொன்னால் ஸ்டில் எனக்கு தெரியா சரியா. பட் ஸ்டில் அங்கே மழை பெஞ்சு கொண்டு தான் இருக்கும். நீங்கள் வந்து குளிச்சாட்டியும் ஸ்டில் வந்து ரிலாக்ஸுக்காக வந்து இருந்து கூட இருந்தாலும் உங்களோட மென்டல் ப்ரெஷர் மைண்ட் ரிலாக்ஸுக்காக அதெல்லாம் கிளியர் ஆகி கொண்டு போகிறதுக்காக வரையும். எனக்கு உண்மையிலே இந்த இடத்துல ஃபேவரட்டான ஸ்பாட் வந்து இதுதான். இந்த இடத்துக்கு வந்து காலா போட்டு குளிச்சே தான் என்னை மெயின் வேறு. ஸோ like I said, I'm gonna do that.
கைஸ் தொடங்கின இடத்துக்கே வந்தாச்சு. ஆத்துட்டிருந்து வந்து இப்போ வந்து சேம் பிளேஸ். நான் எந்த இடத்துல இந்த வீடியோ இன்ட்ரோ கொடுத்தோ அதே இடத்துல தான் நின்று கொண்டு ஆல்மோஸ்ட் டன் இந்த வீடியோ. கைஸ் எண்ட் ஆஃப் த வீடியோ. நான் நினச்சேன் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்த இந்த இடத்த வந்து இந்த ரிவரை பார்த்து என்ஜாய் பண்ணிக்குமென்னு சொல்லி. hope you guys to meet you as soon as possible again. Yeah, வார வியூ கைஸ் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன், எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க. ரைட், இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் 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 பீஸ். இந்த வியூவை பாருங்க கைஸ், வேற லெவல் வியூ. ஈவினிங் சன்செட் ஆக டைம், பட் very beautiful.